60 ஆண்டுகள் திமுகவின் தொண்டர் இடிந்த கூரை வீட்டில் வாழும் அவல நிலை. பிளாஸ்டிக் தார்பாய் பொருத்திய கூரை வீட்டில் வசிக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். தனக்கு முதல்வர் வீடு கட்டித்தர வேண்டும், பையனுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என கோரிக்கை. அரியலூர் மாவட்டம் தலையாரி குடிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் 76 வயதான தர்மராஜ். இவர் கலைஞரின் தமிழினால் ஈர்க்கப்பட்டு கடந்த 60 ஆண்டுகளாக தீவிர திமுக தொண்டராக உள்ளார். ஆனால் தன்னிடம் உறுப்பினர் அட்டை கூட இல்லை என்று கூறுகிறார். தன்னிடம் யாராவது மரக்கன்று வாங்க வந்தால் கூட திமுகவிற்கு ஓட்டு போடு என கூறி இலவசமாக மரக்கன்றை கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். மேலும் தேர்தல் சமயத்தில் தன்னால் முடிந்த அளவில் கடன் வாங்கி சிறு சிறு செலவு செய்து வாக்கு சேகரிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். தான் இறந்தாலும் தன் மீது திமுக கொடி போட்டு இறுதிச் சடங்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். தனது மகனுக்கு உதயசூரியன் என பெயர் சூட்டியும் உள்ளார். இதுபோல் தீவிர திமுக தொண்டனாகவே உள்ளார். இது ஒரு புறம் இருக்க, கடுகூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு 5 முறை தேர்தலில் போட்டியிட்ட இவர் கடந்த 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். இதில் பொதுமக்களுக்கு வழங்கும் தொகுப்பு வீடுகளுக்கு பயனாளிகள் பணம் கொடுக்க முன்வந்தாலும் அதனை பெறாமல் முற்றிலும் நேர்மையான கையெழுத்து போட்டு சிறப்பான ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியுள்ளார். ஆனால் இன்று தர்மராஜா தனது பிழைப்புக்கு ஆடு மேய்த்து வாழ்க்கையை ஓட்டி வருகின்றார். குழந்தை போல் வளர்க்கும் ஆட்டை விற்றால் 2 நாட்கள் சாப்பிடாமல் இருப்பேன் என அவர் கூறியுள்ளார். வசிப்பதற்கு உள்ள கூரை வீட்டின் சுவர்கள் இடிந்து காணப்பட்டாலும் கூரை வீட்டில் பிளாஸ்டிக் தார்பாய் போட்டு பொருத்தி வைத்து வாழ்ந்து வருகிறார். வீட்டில் 3 தட்டு, சில ஆடைகள், அரசு சார்பில் கொடுத்த இலவச டிவி, கிரைண்டர், மிக்சி, ஒரு கட்டில், ஒரு சில சமையல் பாத்திரங்கள், அவ்வளவு பொருட்கள் தான் இவரது வீட்டில் உள்ளது. இவருடைய மனைவி செல்வமணி கழுத்தில் தாலி கயிறு கூட இல்லாத நிலை. மகன் உதயசூரியன் BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், B.Ed and MA படிப்பு படித்தாலும் அதற்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத சென்னையில் உள்ள போரூர் பூங்காவில் வாட்ச்மேன் வேலைக்கு சென்று தற்போது காலில் அடிபட்டு வீட்டில் உள்ளார். இதற்கு முழுக்க காரணம் இவருடைய நேர்மையான அணுகுமுறைதான் என்று சொல்கின்றனர். அரசு தரக்கூடிய தொகுப்பு வீட்டிற்கு ஆரம்ப நிதி கூட இல்லாததால் அதனை செயல்படுத்த முடியவில்லை என்று கூறினார். 60 ஆண்டுகளாக தீவிர திமுக தொண்டனாக இருக்கும் தனக்கு முதல்வர் வீடு கட்ட உதவி செய்ய வேண்டும், தனது மகனுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் எனவும் இவர் கோரிக்கை வைத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கடுகூர் ஊராட்சியில் தலைவராக இருந்தேன். நாங்கள் இருக்கிற வரைக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த வீடு மக்களுக்கு கொடுத்தோம். அவங்கள்ட்ட எதையும் நான் எதிர்பார்க்கல, கையொட்டல் எதையும் எதிர்பார்க்காத கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் கூட கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 100 ஓட்டு நெருக்கி கொடுத்துருக்கோம். எதுவும் பண்ணிக்கல. வந்த நிதியை எல்லா ஊருக்கும் பகிர்ந்து செஞ்சுருக்கோம். மற்றபடி அப்ரூவுக்கு வந்தால் கூட யார்ட்டையுமே என்கிட்ட யாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடல. ஆனால் நானும் யார்ட்டையும் காசு வாங்கிக்கல. இந்த வீடு இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும், பல சந்தர்ப்பத்தால் செய்ய முடியாத போயிடுச்சு. நல்லா நிறைய நிதி கொடுத்தாங்க, அந்த நிதியை கலந்து செஞ்சுருக்கோம்.
வருஷத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஏரி வெட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் செஞ்சிடும் சரியாக செஞ்சு முடிச்சிருக்கோம். நாங்கள் 2வது வந்து வீடு இல்லை, இந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி போய் கேட்கும்போது அவர் கலெக்டர் சார் என்ன சொன்னார், தலைவராக இருக்கும்போது கொடுக்க முடியாது, திரும்ப நீங்கள் வாங்க உங்களுக்கு வீடு போட்டு தரேன்னு சொன்னார். திரும்பவும் அவங்க வந்து கேட்டாங்க என்ன 5 லட்ச ரூபாய் வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. 5 லட்ச ரூபாய் கட்ட முடியாது சார், நாங்கள் பேச மாட்டோம் போட்டு நாங்கள் திரும்ப வரோம் சார், நீங்கள் ஒரு வீடு போட்டு கொடுங்க சார்னு சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லியிருக்காங்க சார். 2வது எங்கள் பையனுக்கு ஒரு வேலை வேணும் சார். ரொம்ப கஷ்டப்படிச்சிருக்கோம். நான் கிட்டத்தட்ட 76 வயசு ஆச்சு. நான் கலைஞர் காலத்துலேருந்து கட்சியில் நான் உண்மையாக உழைச்சேன். எந்த ஒரு உறுப்பினர்கள் கூட இல்லாத, பொறுப்பு இல்லாத கூட கட்சி மேலே இவ்வளோ பட்டுதலாக இருந்தோம் சார். நான் கட்சிக்கு என்னோடய உழைப்பு, நான் காசுலாம் செலவு பண்ணணும்னு சொல்ல, என்னுடைய உழைப்பு கட்சிக்கு சரியாக இருந்தது சார். ஆனால் சிவசுப்பிரமணியம் சார் இருக்கிற காலத்துலேருந்தே நான் அந்த கட்சியில் இருக்கேன் சார். அது உண்மையான எந்த கட்சியும் மாறல போல. என் பையனுக்கு பேர் உதயசூரியன் வச்சுருக்கேன் சார். நான் கட்சிக்கு எனக்கு விசுவாசியாக இருக்கேன். அதனால் முதலமைச்சரையாக பார்த்து எனக்கு இந்த ஒரு வீடு, இந்த நான் பேச மாட்டேன் போட்ட பிற்பாடு அதுக்கு மேல்கொண்ட தொகையை எவ்வளோ தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்கவும். என் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கால் அடிபட்டுருக்கான், அவனுக்கு ஒரு வேலையும் எதிர்பார்க்குறேன். 2வது எனக்கு ஸ்டாலின் மேலேயோ உதயநிதி மேலேயோ அதிகமான நம்பிக்கை உண்டு. எங்கள் அமைச்சர் நல்ல இதை செய்கிறது, அமைச்சர் நல்லபடியாக நம்மகிட்ட பேசுவார், போவார், வருவார். அமைச்சரும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கார், அதாவது செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ள கஷ்ட சூழ்நிலை இந்த மாதிரி இருந்துட்டு இதை எனக்கு அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா தேவை. நான் உண்மையான ஒரு திமுககாரன் சார். எங்கள் அப்பா வந்து 4 முறை வந்து எலெக்ஷன் நின்னார், ஊராட்சி மன்ற தலைவருக்காக போட்டிட்டார். 4 முறை தோற்றுட்டு இப்போ 5வது முறையாக மக்களாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு பணமும் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் 1800 ஓட்டு போட்டாங்க. 800 ஓட்டு வித்தியாசத்தில் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம். மக்கள் வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டாங்கங்கிற காரணத்தினால நம்மளும் நேர்மையாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக வந்து 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வாங்கி கொடுத்துருக்காரு. பாத்ரூம் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நல்ல திட்டங்களை வந்து மெட்டல் சாலை, சிமெண்ட் ரோடு, ட்ரைனேஜு, ஓஎஸ்டி டேங்குன்னு சொல்லிட்டு 7 ஊருங்கிறனால பெரிய ஊராட்சி, அதனால் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அன்றாட செலவு கூட வந்து நாங்கள் ஆடு மாடை விற்று தான் வந்து மாத செலவு, வீட்டு செலவு, காய்கறி இப்படின்னு சொல்லிட்டு இதுங்கிறோம். தலைவராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பசி பட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப வறுமையாக வாடிட்டுருக்கோம். இந்த செய்தியை வந்து முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்க சொல்லி வேண்டுகிறேன் சார். எங்களோட வறுமையிலேருந்து மீண்டு வருவோம் சார். இத்தனை வருஷத்து 29 வருஷம் என்னோடய காலமாக. அப்பாவுக்கு 76 வயசு ஆகுது. 70, 40, 50, 60 ஆண்டு காலத்துக்கும் இந்த வறுமையை வந்து மீண்டும் மேலே வருவோம் சார்.